உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். வாழைத்தண்டு நம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. மூசா பாரடிசியாக்கா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிளான்டெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வாழை என்று நாம் தமிழ் பெயரை பார்க்கின்றோம். இந்த வாழைத்தண்டு எடுத்து சிறு சிறு துண்டுகளாக்கி வெயிலிலே இட்டு உலர்த்தி நன்கு காய வைத்து சூரணித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை மோரோடோ சுடுநீரோடோ நாம் பருகி வருகின்ற நிலையிலே கல்லீரல், மண்ணீரல், த லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் என்று சொல்லக்கூடிய வலப்பாட்டீரல், இடப்பாட்டீரல், இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக இந்த வாழை தண்டினுடைய சூரணம் விளங்கும். அதோடு கூட இது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் எரிச்சலை போக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்கும். ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய காமாலை நோயையும் கடிதினில் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த வாழை தண்டு சூரணம் விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, எரித்ரினா வெரிகேட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கல்யாண முருங்கை, முள் முருங்கை என்று கூட அதை சொல்லுவது வழக்கம். இந்த கல்யாண முருங்கை இலையை வாங்கி முட்களை எடுத்துவிட்டு அதை சுத்திகரித்து சிறு துண்டுகளாக்கி பாசி பயிரோடு சேர்த்து அதை சமைத்து நாம் அவ்வப்போது சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை போக்குகின்ற ஒரு ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. நெஞ்சக சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து சுவாச பாதையை சீர் செய்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒன்றாக இந்த கல்யாண முருங்கை விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. குறிப்பாக இளம் தாய்மார்களுக்கு பால் பற்றாத போது, குழந்தைகளுக்கு பால் பற்றாத போது வாரம் 2 முறை அல்லது 3 முறை இந்த கல்யாண முருங்கை இலையை பாசிப்பயிரோடு சேர்த்து சமைத்து சாப்பிடுவதனாலே தாய்ப்பால் பெருகும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, முராயா கொய்னிகி என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கறிவேப்பிலை என்று தமிழிலே பெயரை பெற்றிருப்பது, சுரபினிம்பா என்ற வடமொழி பெயராலேயும் கரிலீஃப் என்ற ஆங்கில பெயராலேயும் கறிவேப்பாக்கு என்று தெலுங்கு பாஷையிலேயும் இதற்கு பெயர். இதோடு ஃபிலாந்தஸ் ரெட்டிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரும்பூலா என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கருமையான மணித்தக்காளி போல பழங்களை இது பெற்றிருக்கிறது. இரண்டுமே, கறிவேப்பிலையும் சரி, இந்த கரும்பூலாவும் சரி, இதயத்துக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. அந்த அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் என்பது HB என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினை குருதியிலே அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அதிகமான விட்டமின் C செறிந்ததாக இரண்டுமே திகழ்கிறது. இந்த பழங்கள் கூட, கறிவேப்பிலையினுடைய பழங்கள் விட்டமின் C மிகுதியாக, ஆரஞ்சு, எலுமிச்சை பழங்களைப் போல அல்லது அதைவிட அதிகமான விட்டமின் சியை இது பெற்றிருக்கிறது. உண்பதற்கு இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கக்கூடிய இது குருதியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த கறிவேப்பிலை ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று
நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை தடுக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்கள் பலவற்றை போக்கக்கூடியதாக கறிவேப்பிலை விளங்குகிறது. நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது குருதியை அதிகப்படுத்துகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்கி வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கிறது. குறிப்பாக டிசென்ட்ரி, டயரியா போன்ற பேதி, சீதபேதி போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய ஒன்றாகவும், பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும், டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாகவும், ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல், கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தந்து அவற்றுடைய செயல்பாட்டுக்கு இது சுகம் தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இதில் இருக்கின்ற விட்டமின் ஏயும் சியும் சரி கண் பார்வை கூர்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. கண்களுக்கு நல்ல தெளிவு தருகிறது, வயிற்று கோளாறுகளை போக்குகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. இந்த கறிவேப்பிலைக்கு இணையாக கரும்பூலாவும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகின்றது என்பதை நாம் இந்த செயல்முறை மூலமாக பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு கறிவேப்பிலை மற்றும் கரும்பூலா இலை மற்றும் பழங்களை பயன்படுத்தி தலையில் ஏற்படக்கூடிய நமைச்சல், பொடுகு இவற்றை போக்கக்கூடிய ஒரு மருந்து, இளநரை மற்றும் முடி உதிர்வை தடுத்து கருமையான முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை இலை மற்றும் பழம், கருஞ்சீரகம், கரும்பூலா இலை மற்றும் பழம், வெந்தயம். ஒரு பாத்திரத்தில் கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை பழம் ஒரு சீசனில் தான் கிடைக்கும் நமக்கு. அந்த சீசனில் கிடைக்கும் போது நம்ம எண்ணெய் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கறிவேப்பிலை பழத்தில் பார்த்தோம்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் இரும்பு சத்தும் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பழங்களை உள்ளுக்கும் சாப்பிடலாம். கொஞ்சம் வெகுட்டலாக இருக்கும் டேஸ்ட் பார்த்தோம்னா, ஸ்மெல்லும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு 5-6 பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே டெய்லி நல்ல ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த கறிவேப்பிலை பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் பார்ப்பதற்கு நல்ல கருமையான திராட்சை பழங்கள் மாதிரி இருக்கும், மணத்தக்காளி பழம் மாதிரி இருக்கும். இந்த பழங்களை நம்ம நசுக்கினோம்னா வெண்மையாக இருக்கும் உள்ளே. இந்த சதை பகுதி இது நம்ம தலையில் தடவி கூட நம்ம குளிக்கலாம். டாண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பழங்களை எடுத்து நசுக்கி தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரும் பொழுது பொடுகை போக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் தலையில் இருக்கக்கூடிய வறட்சி, இதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் தன்மை, பிசுபிசுப்பு தன்மை தலையில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். இந்த பழங்களை இதோடு சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம கரும்பூலா இலைகள், இதுவும் பார்க்குறதுக்கு அவுரி இலை மாதிரி இருக்கும். நம்ம ஹேர் கலரிங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த பழங்கள் மற்றும் இலைகள் இவை இரண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பழங்கள் சிறு சிறு மணத்தக்காளி பழங்கள் மாதிரி தான் இருக்கும். இதை நசுக்கினோம்னா நல்ல கலர் வரும். இதை லிப்ஸ்டிக் பழம்னு கூட சொல்லுவாங்க. கூந்தலுக்கு நல்ல நிறத்தை தரக்கூடிய மருந்தாக இருக்கும். இளநரை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இளநரை வருவது தவிர்க்கப்படும். அதே போல் நமக்கு நல்ல கேமஃப்ளாஜ் ஆகிடும். வெள்ளை முடி, கருப்பு முடி இதெல்லாம் பெருசாக அது தெரியாது வெளியில் இந்த ஆயில் போடும்பொழுது. இந்த இலை மற்றும் பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 10 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது நீர் விட்டு அரைச்சிடலாம். கருவேப்பிலை, கரும்பூலா, பழம் மற்றும் இலைகள் சேர்த்து அதோட வெந்தயம், கருஞ்சீரகம் சேர்த்து விழுதை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த விழுதை எடுத்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சிறு தீயில வச்சு தைலமாக காய்ச்சணும். இந்த தைலம் பார்த்தோம்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, ஒரு சீரம் மாதிரி தான் இருக்கும். ஹேர் சீரம் மாதிரி நல்லா தின்னாக இருக்கும். ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையும் அதிகமாக இருக்காது. நிறைய பேர் தலைக்கு டெய்லி எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னா அது பிசுபிசுப்பாக இருக்கும், எண்ணெய் வழியும் அப்படின்றதுக்காக எண்ணெய் வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். அதிகமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தெரியாது, ஃபேஸ்லேயும் நிறைய இந்த ஆயில் வழியாது. இந்த எண்ணெயை நம்ம தினந்தோறுமே தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தலைக்கு தடவிட்டு வரும் பொழுது இளநரை பரவுவது நம்ம தடுக்கலாம்.
அதே போல் முடி உதிர்வு இருந்தாலும் அது நல்ல கண்ட்ரோல் ஆகும். முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நம்ம முடி உதிர்வு இருக்கிறவங்க வெந்தயத்தை ஊற வச்சு தினமும் கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டுட்டு ஒரு 5-6 கருவேப்பிலை இலை பச்சையாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது முடி உதிர்வு கம்மியாகும். அதே போல் ஒரு சிறிய துண்டு தேங்காயும் தினம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது முடி வளர்ச்சி நல்லா ஊக்குவிக்க பெறும். இந்த கரும்பூல பழங்கள் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா இந்த எண்ணெய் வரும்பொழுதே நல்லா கருமையாக வரும். நம்ம கம்மியாக தான் இப்போ சேர்த்துருக்கோம். இதில் நம்ம இதே ஒரு ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த விழுது அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை எடுத்து நம்ம அப்படியே தலையில் தேய்ச்சி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இளஞ்சூடான நீர் கொண்டு நம்ம தலை முழுகிட்டு வரும்பொழுது ஒரு 3 வாரங்கள் தொடர்ந்து அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும், முடி உதிர்வும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம பச்சையான அந்த விழுதை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த ஆயிலில் தினமும் தேங்காய் எண்ணெய்க்காக ஹேர் ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது முடி நல்லா கழுமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும். முடி உடஞ்சி விழுவதும் நம்ம கண்ட்ரோல் ஆகும் நல்லா. இதில் இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம். கருவேப்பிலை இலை மற்றும் பழம், கரும்பூலா இலை மற்றும் பழம், தேங்காய் எண்ணெய், கருஞ்சீரகம் மற்றும் வெந்தயம் சேர்ந்த இந்த எண்ணெயை தினமும் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது இளநரையை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு எண்ணெயாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, முராயா கொய்னிகி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கரி லீஃப் ஒரு அற்புதமான உணவாகிறது. இரும்பு சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது. ஆங்கில மருந்தான கிளைபென்குலமைடு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு தரக்கூடிய மருத்துவத்தின் அளவை இது பெற்றிருக்கிறது. அதாவது சர்க்கரை நோய்க்கு ஆங்கிலத்திலே தருகின்ற கிளைபென்குலமைடு, அதற்கு இணையான மருத்துவ குணத்தை இந்த கறிவேப்பிலை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது. முரையாசின் என்று சொல்லக்கூடிய ஆல்கலைன் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கொய்னிசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதற்கு நல்ல நறுமணத்தை தருவது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது நார் சத்துவத்தை தந்து மலச்சிக்கலை போக்குகிறது. இரும்பு சத்துவத்தை தந்து HB என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துகிறது. சளி இருமலை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. எல்மின்திக் என்கின்ற வகையிலே புழுக்கொல்லியாகவும் இது திகழ்கிறது. இதனோடு ஃபிலாந்தஸ் ரெட்டிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய கரும்பூலா, ஒத்த மருத்துவ குணத்தை உடைய கரும்பூலா, இந்த கறிவேப்பிலையோடு கரும்பூலாவோ நைஜெல்லா சட்டிவா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கருஞ்சீரகம் இங்கே சேர்த்திருக்கின்றோம். இதனோடு ட்ரைகோனெல்லா ஃபோயினம் கிரேக்கம் என்று சொல்லக்கூடிய ஃபெனுக்ரீக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற வெந்தயம் இங்கே சேர்த்திருக்கின்றோம். கறிவேப்பிலை, கரும்பூலா, கருஞ்சீரகம், வெந்தயம், அதனோடு எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்து தைல பதத்திலே வைத்து கொண்டு அன்றாடம் அதை நன்றாக மசாஜ் செய்து தலைக்கு தடவுவதனாலே ஒரு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது தலையிலே இருக்கின்ற பொடுகுகளை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் தலை முடிக்கு உரமாக விளங்கி இதில் இருக்கின்ற இரும்பு சத்துவமும் விட்டமின் சி செறிந்த நிலையும் தலை முடிக்கு பலம் தந்து வளமான முடியை வளரச் செய்கிறது. நீளமான முடியையும் கருமையான முடியையும் தரக்கூடியதாக இது பயன் தருகிறது. இந்த வெந்தயம் சேர்ப்பதினாலே உடலுக்கு, கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுதல் வேண்டும். அன்பான நேயர்களே, கறிவேப்பிலையும் கரும்பூலாவும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மேலும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.